மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ற பயணத்துல இன்னைக்கு நாள் 12. ஃப்ரைடே நைட்டு பேக் ஒர்க் அவுட்டை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னோட டின்னரை சமைச்சு சாப்பிட்டு தூங்குறதுக்கே 12 மணி மேல ஆனதுனால அடுத்த நாள் காலையில எந்திரிக்கவே முடியல. சரி தூங்கலாமேன்ட்டு தூங்கிட்டு ஒரு 11:30 மணிக்கு எந்திரிச்சு என்னோட ஃபர்ஸ்ட் மீல் ஓட் மீலை சாப்பிட்டுட்டு அப்புறம் இன்னைக்கு டயட்டுக்கு தேவையான சிக்கன் வாங்கிட்டு மதியம் எப்பயும் போல நம்ம ஜிம்முக்கு போனதும் இன்னைக்கு பண்ண வேண்டிய ஹாம்ஸ்ட்ரிங் ஒர்க் அவுட்டுக்கு வார்ம் அப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேரியேஷன் லையிங் லெக் கர்ல்ஸ் ஒரு 4 செட் பண்ணிட்டு அடுத்த வேரியேஷன் வெர்டிகல் லெக் பிரஸ் ஒரு 4 செட் பண்ணிட்டு ஃபைனலா காஃப் மசிலுக்கு ஒரு 2 வேரியேஷன் ட்ரைன் பண்ணிட்டு இன்னைக்கான ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் புரோட்டீன் இன்டேக்காக 1 ஸ்கூப் குடிச்சிட்டு இன்னைக்கு டெக்கத்லான்ல ஒரு சேலஞ்சு 50 புஷ்அப் அடிக்கிறவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அந்த சேலஞ்சை நாமளும் போய் பண்ணலாமேன்ட்டு பார்த்தா அங்க போனதும் இன்னைக்கான பார்ட்டிசிபேஷன் முடிஞ்சு போச்சு, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்மளோட அண்ணன் ஒருத்தர் அங்க இருந்தாரு, அவர் புஷ்அப் பண்ணதை பார்க்கலாமேன்ட்டு 45 புஷ்அப் பண்ணாரு. 5 புஷ்அப் பண்ணியிருந்தா ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கலாம், முடியலன்ட்டு வந்துட்டாரு. அப்புறம் நம்மளோட ஜிம்முக்கு போயிட்டு நம்மளோட தேர்ட் மீலை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட ஒர்க் முடிஞ்சதும் இன்னைக்கு பண்ண வேண்டிய கார்டியோ செஷன்ல எலிப்டிக்கல் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெட்மில் ஒரு 30 நிமிஷம் நடந்துட்டு இன்னைக்கு நம்மளோட டயட்ல 5 மீல் சாப்பிட வேண்டியது 4 மீல் தான் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு காலைல எழுந்திருக்க லேட் ஆனதுனால ஒரு மீலை ஸ்கிப் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அப்புறம் ஜிம்மை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.